புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் எப்பொழுதுமே யாரும் மறக்க முடியாத ஒரு சகாப்தத்தை நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு பெண் அரசியல் துறையில் எல்லாத்தையும் உடைச்சு சினிமா துறையில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து, அதே போல் அரசியலும் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை முதலமைச்சராக இருந்து, தொடர்ந்து 2 முறை முதலமைச்சராக தமிழகத்தில் இருந்த பெருமையும் பெற்ற அம்மா ஜெயலலிதா மேடம் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. இன்று இருந்திருந்தால் புரட்சித் தலைவர் அவர்களுடைய 77வது பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருப்போம். எங்கே இருந்தாலும் கூட புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அன்பு, அரவணைப்பு, பற்று தமிழக மக்கள் மீது எப்பொழுதும் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தனி மனிதனாக போராடியவர். நான் இன்றைக்கி அரசியல் களத்தில் இருக்கேன். எவ்வளோ கஷ்டம் என்பது எனக்கு தெரியும். அது ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். எந்த விதமான காட்ஃபாதரும் இல்லாமல் சாதனை நிகழ்வை நடத்தி இருக்கக்கூடியவர். அதனால் நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரும் இன்ஸ்பிரேஷனாக அரசியல் வருவதற்கு இன்றைக்கி பெண்கள் வர்றாங்க. அதற்கு ஒரு உந்து சக்தியாக அம்மா அவங்க தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அம்மாவனுடைய நினைவை போற்றி வேண்டி வணங்குகின்றேன். அவருடைய ஆன்மா எப்பொழுதும் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேன்.